ரம்யா கால்ல அண்ணன் விழப்போறாங்க அப்படின்ற மாரி ஊர் மக்களும் நெனச்சிருந்தாங்க. ஏன் நம்பளும் நெனச்சிருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு தக்க தண்டனை குடுத்துருக்காங்க ஊர் சபை முன்னாடி. இதனால ஊர் சபையே மிரண்டு போயிடுச்சு. அப்படி என்னடா நம்ம அண்ணன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையாலுமே ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறானவங்க கால்ல போய் விழற விஷயம் தான். அதுவும் இந்த ரம்யாலாம் கொடிய விஷம் கொண்ட பாம்பு. அவ கால்ல போயிட்டு விழறதெல்லாம் அது நல்லாவே இருக்காது. ஆனா வேற வழியே கிடையாது. இப்ப இதுதான் தண்டனை அப்படின்ற மாரி சொன்னதுனால, இப்ப நம்ம அண்ணன் கால்ல விழுவுறதுக்காக கிட்ட போறாங்க. அவங்களுக்குமே என்ன பண்றது போறதுன்னே தெரியல. வேற வழியே இல்லாம தான் நம்ம அண்ணமும் கிட்ட போறாங்க. போனதுமே சொல்றாங்க, "நான் இப்ப என்ன உங்க கால்ல விழணும் தானே, நான் விழறேன்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, ரம்யாவுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. அப்பதான் ரம்யா சொல்றா, "பாத்தியாடி நான் சொன்னேன்ன, உன்னை என் கால்ல விழ வைப்ப உங்க மாமன் அசிங்கப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி நான் செஞ்சு காமிச்சிட்டேன் பாத்தியா, அதான் இந்த ரம்யா" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, ஒரு அண்ணன் கீழ குமிறாங்க. சரி கால்ல விழுவ தான் கீழ குமிறாங்கன்னு பார்த்தா, ஓங்கி ரம்யா கன்னத்துல ஒரு அற விட்டாங்க பாருங்க. நிஜமாலுமே வேற லெவல்ங்க. சும்மா சொல்லக்கூடாது. அடி புளிச்சுன்னு விழுந்துச்சு. 5 விரலும் அப்படியே அச்சு மாரி பதிஞ்சிருச்சுங்க ரம்யா முகத்துல. உடனே எல்லாருமே ஷாக் ஆகி போயிருக்காங்க. பஞ்சாயத்தார்லாம் கேட்குறாங்க, "என்னம்மா கால்ல விழப்போறேன்னு சொல்லிட்டு அடிக்கிற?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமாங்க ஐயா, இவளுக்கெல்லாம் அத தான் பண்ணணும். இவள பத்தி உங்களுக்கு தெரியாது. சும்மா கமிஷனரா வந்திருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா இவ அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறவ." அப்படின்ற மாரி சொன்னதுனால, ஊர் மக்கள் எல்லாம் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாங்க ஐயா, இவ எதுக்காக தெரியுமா இங்க கமிஷனரா வந்தா? அடுத்தவன் புருஷன ஆசைப்பட்டு, அடுத்தவன் புருஷன அடையறதுக்காக தான் இங்க வந்தவ." அப்படின்ற மாரி சொல்லவும், கார்த்திக்கு திகைச்சு போயிட்டாரு. அவங்க அவங்க மாமா அண்ணத்தோட மாமாவும் திகைச்சு போயிட்டாங்க. சண்முகம், சரவணா, அவங்க அம்மா எல்லாருமே வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. "என்ன அண்ணன் சொல்றா?" அப்படி. ஏன்னா இப்ப உண்மைய சொல்ட்டா அது இத விட பெரிய அவமானம் இல்லல்லங்க. ஏன்னா கார்த்திக் லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு, எல்லாருமே "ஐயய்யோ! இவ சொல்லிட்டா மொத்த கதையும் முடிஞ்சிருமே" அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருந்துட்டு இருக்காரு எல்லாருமே. இந்த சரவணனும், "ஐயய்யோ! இவ சொல்லிட்டா, அப்புறம் தம்பி லவ் பண்ண புள்ளைய தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னு ஊர் நம்மள ஏசுமே. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு" சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம். அப்பதான் "யாரும்மா?" அப்படின்ற மாரி கேட்க, ஆ ரம்யா மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே தக 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 தகன்னு கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த 5 அச்சையும் பார்த்து ரம்யா அவளே அவ மூஞ்ச மறைச்சிக்கிறா. அப்பதான் சபையில உள்ளவங்கலாம் கேட்குறாங்க, "என்னம்மா சொல்ற? யாருக்கு ஆசைப்பட்டு இங்க வந்தாங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "உங்களுக்கெல்லாம் தெரியாது ஐயா. இவ ஆர்ல யாருன்னு கேட்குறாங்க. ஆள்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா இவ அதுக்காக தான் ஆசைப்பட்டு வந்தா. அப்புறம் ஏன் இவங்க சரவணன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் ஒரு காரணமா தான். இவ பண்ற ஒரு விஷயமே காரணமா மட்டும் தான்யா பண்ணுவாங்க. இவள தயவு செஞ்சு நம்பிடாதீங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே "என்னம்மா நீ இப்படி சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஆமாங்கய்யா, நான் சொல்றது எல்லாமே உண்மை" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "இப்படிலாம் இருந்தாலும் சொல்லக்கூடாதுல்லம்மா" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போறேன்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, அப்பதான் நம்ப அண்ணன் சொல்றாங்க, "இவள மாரி ஒரு கேடு கெட்டவளை பார்த்துருக்கவே முடியாதுன்னு" சொல்லும்போது, அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, "ஏய், என்ன என் பிள்ளைய சொல்றியா? உன்ன மாரியா? அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்து தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, "என்கிட்ட ஏதாவது பேசாதீங்க, அப்புறம் உங்க புள்ள மானத்தையும் எடுத்துட்டு விட்டுருவேன். அவள் என்னென்ன பண்ணான்னு எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டி வரும். அதனால நீங்கள் அமைதியாக போகிறதா உங்களுக்கு நல்லதுன்னு" மிரட்டவுமே, அவங்களும் அமைதியாயிட்டாங்க. யாராலையுமே இப்போ எதுவுமே பேச முடியல. ஏன்னா எது பேசினாலும் நம்ம அண்ணன் உண்மையை சொல்லிடுவாங்க இல்லையா? எல்லாருமே அமைதியா இருக்கிறத பார்த்து நம்ம அண்ணன் கார்த்திக் கிட்ட கண்ணை காட்டுறாங்க. "ஒன்றும் கவலைப்படாதீங்க சின்னத்தா, உங்களை நான் எதுக்காகவும் மாட்டி விட மாட்டேன்" அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு சைடு பயம் தாங்க முடியல. ஆகா, ஏதோ பெரிய ஆப்பா இவ வைக்க போறா, அவ்வளோதான் சோலி முடிச்சு விட்டா இவ, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் யோசிக்கிற மாதிரி இப்போ பண்ணவுமே இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல சுத்தமாக. ரம்யா "ஏய், ரொம்ப எல்லை மீற, உனக்கு அவ்வளோதான் மரியாதை" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடி ஓவராக பேசுகிற, அடங்கு, என்ன நீ அடங்கி தான் ஆகணும். ஏதாவது சொன்னோன்னா உன் மானத்தை எடுத்துருவான். அப்புறம் நீ எப்படியா பட்டவ, எவ்வளோ கேவலமானவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை அடித்து துரத்திடுவாங்க" அப்படின்னு சொன்னதுனால
பயம் வர ஆரம்பிக்குது நம்ம அண்ணத்துக்கு. என்னடா இது இப்படி வந்து ரம்யாவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இவ இப்படி மிரட்டுறாளே, அப்படி சொல்லிட்டா அப்படின்னா சரவணன் கூட கல்யாணம் நடக்காது. இந்த ஊரில் நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா கமிஷனருன்றதுனால மரியாதை வச்சுருக்காங்க. அந்த மரியாதையெல்லாம் போயிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருந்துகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து பயத்தில் மட்டும்தான் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா இப்படியே விட்டு வச்சா சரி வராதுல்ல. பயத்திலே இருக்கவும் நம்ம அண்ணன் வந்து வேறு லெவலில் பேசி சூப்பராக பண்ணாங்க. ஆனால் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நானும் எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டாங்க நம்ம அண்ணன் ரம்யாவை அடித்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் வந்து லைக் போட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் 100க்கு எத்தனை மார்க்கு நம்ம அண்ணத்துக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, என்னதான் இருந்தாலும் ரம்யா இவ்வளோ மாறினதுக்கு கார்த்திகை ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணா. 2 பேரும் அந்யூன்யமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் லவ் பண்ண பையனை வேற ஒருத்தி பொண்டாட்டியாக பார்க்கும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதை விட வழி வேறு எதுவுமே இல்லை தாங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்றா நமக்குன்னு இருந்தால் நமக்குன்னு கடவுள் வந்து படைக்கப்பட்டான்னு நினைக்கும் போது அவங்க வேற ஒருத்திக்கு சொந்தமாகும்போது அதை விட வழி வந்து வேற எதுவும் இருக்காது, கொடுமையாக தான் இருக்கும். அதுபோல் தாங்க இப்போது அந்த கொடுமையான வழியை தான் இப்போ வந்து அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. எப்படியாச்சும் இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரம்யாவுக்கு அது வந்து வழியாக என்னதான் இருந்தாலும் ரம்யா மாதிரி யாராலையும் கஷ்டப்பட்டிருக்க முடியாதுதாங்க. அவள் என்னதான் இவ்வளோ வில்லியாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வலி இருக்குல்ல. ஆனால் அந்த வலிக்கு தீர்வு பழிவாங்கிறது இல்லை. அவள் கொஞ்சம் மறக்கிறதுக்கு டைம் எடுத்துருக்கும் தான். கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக் மறக்க டைம் எடுத்திருக்கும். அதை வந்து யாராலுமே வந்துட்டு தீர்த்து வைக்க முடியாத வழி. அதுலேருந்து வெளியே வந்து வேறு லைஃப்பை பார்த்துருக்கணும். இப்படியே பழிவாங்கலன்னா அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே தாங்க மனசுக்குள்ளே இருந்திருக்கும். அவங்களோட அழகான நினைவுகள், அதாவது இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் 2 பேரோட நினைவுகள்னு இருக்குல்ல, அதை வந்து நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கலாம். நல்லபடியாக பிரிஞ்சிருந்தா நினைவுகள் ரொம்பவே அழகானது. ஆனால் இப்போ பழிவாங்கணும் பிரிஞ்சதுனால அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தது, லவ் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்துட்டு 2 பேரும் வெளியாக மாறிட்டாங்க. அவங்க வேறு மாதிரி வந்து பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அண்ணன் வந்து வேறு லெவலில் மஜா பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லைன்னா வராது. பார்ப்போம் என்ன எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.